ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அகைன் ஒரு கோல்ட் ஷாப்பிங் வீடியோ தான். இன்றைக்கி தமிழ் வருஷ பரப்பு இல்லைங்களா? ஸோ தமிழ் வருஷ பரப்புக்கு எப்போவுமே நான் நகை வாங்குவேன். ரொம்ப பெருசாக இல்லாட்டினாலும் சின்னதாக எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது வாங்குவேன். ஸோ இந்த வருஷமும் வாங்கியிருக்கேன். வாங்க என்னன்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். வங்கி ரிங்கு தான் வாங்கியிருக்கேன். ரொம்ப நாளாக இந்த மாதிரி ஒரு வங்கி ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ஆசை இருந்தது. இதுக்கு முன்னாடி நான் ஒரு ரிங்கு வச்சுருந்தேன். அது வந்து கோல்டில் இருக்கும், பிளெயின் கோல்டில் இந்த மாதிரி ஸ்டோன்லாம் இல்லாமல் இருக்கும். அது வந்து எனக்கு பிடிக்கல. ஸோ ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுவேன். அதை வந்து மாற்றிட்டேன், நான் முன்னையே மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் வங்கி ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை இருந்தது. அதுவும் இந்த மாதிரி ஸ்டோன் வச்சு வாங்கணும். அதுவும் இந்த மாதிரி கெம்பு ஸ்டோன் தெரியுதுங்களா, ரெட் கலர் கல் வச்சு வங்கி ரிங் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஒரு ஆசை இருந்தது. அதை வந்து இந்த வருஷ பிறப்புக்கு நான் வாங்கிட்டேன். எனக்கு இது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. இதிலே வந்து 4 கலர் இருந்தது. க்ரீனு, ஒயிட்டு, மெரூன், ஆமாம் 3 கலர் இருந்தது. இதில் வந்து க்ரீனும் ரொம்ப அழகாக இருந்தது. ஒயிட் வந்து நாம் எப்போவுமே யூஸ்வலாக போடுறது தான், அதனால் நான் அதை வாங்கலை. க்ரீனாக இந்த மாதிரி ரெட்டான்னு பார்க்கும்போது எனக்கு இந்த ரெட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. கெம்பு கலர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால தான் இதை வாங்கியிருந்தேன். இதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. பொன்னியின் செல்வன் படம் வந்தது இல்லைங்களா, அதனோட ஆடியோ லான்ச்சில் நம்ம பேரழகி ஐஸ்வர்யா ராய் வந்து இந்த மோதிரம் போட்டிருப்பாங்க. அதுவும் இப்படி கன்னத்தில் கை வச்சுக்கிட்டு இப்படியே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதை பார்த்ததுலேருந்து கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு ரிங்கு வாங்கியே ஆகணும்னு சொல்லிட்டு நான் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து அந்த கனவை நிறைவேற்றிட்டேன். பாருங்கள், நான் கையில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். நல்லா இருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் வாங்கினேன். சிம்பிளாக சைடில் வேறு எந்த ரிங்கும் போடாமல் இதை மட்டும் போட்டோம்னா ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதான். வாங்க இப்போ இதனோட டீட்டெயில், இன்றைக்கி என்ன கிராம் ரேட்டு அதெல்லாம் பார்த்துடலாம். இன்றைக்கி அதாவது தமிழ் வருஷ பிறப்பு அன்னைக்கு ஒரு கிராம் பார்த்திங்கன்னா 6650 ரூபா இருந்ததுங்க. இந்த ரிங்கோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 4 கிராமு 144 மில்லிகிராம் இருந்தது. இது ஸ்டோன் லெஸ் பண்ணால் 4 கிராம் அவ்வளோதான், 24 மில்லிகிராம் அவ்வளோதான் இருந்தது. ஸ்டோன் வந்து இதில் இன்க்ளூட் கிடையாது. ஸ்டோனுக்கு தனியாக வந்து ரேட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டோனோட இந்த மோதிரத்தில் இருந்த ஸ்டோனோட ரேட்டு பார்த்திங்கன்னா 330 ரூபா. இந்த 4 கிராம் வங்கி ரிங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா 32,458 ரூபா 20 காசு. அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 22% சொன்னாங்க. அதுக்கப்புறமா லெஸ் பண்ணுங்க அப்படின்னா ஒரே 1% லெஸ் பண்ணி 21% வேஸ்டேஜ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த வங்கி ரிங்கோட ரேட்டு பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டியோடு சேர்த்து 33,564 ரூபா. வருஷப்பிறப்புக்கு ஆஃபர்னு பார்த்திங்கன்னா டிஸ்கவுண்ட் ஆஃபர் பார்த்திங்கன்னா 50 ரூபா ஒரு கிராமுக்கு வந்து லெஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது 4 கிராம்ன்றதுனால 201 ரூபா 20 காசு வந்து லெஸ் பண்ணாங்க இந்த ரிங்குக்கு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோனோட ஒரு கேரட்டோட ரேட்டு, ஸ்டோன் கேரட்டோட ரேட்டு அதெல்லாம் போட்டு 330 ரூபா. இதில் மொத்தம் வந்து எத்தனை ஸ்டோன் இருக்குது? 11 ஸ்டோன் இருக்குங்க. இதுக்கு வந்து 300 ரூபா தான் வந்து 330 ரூபா தான் வந்து இந்த ஸ்டோனோட ரேட்டு. ஸோ அதுக்கு மேலேயும் ஒரு 64 ரூபா லெஸ் பண்ணி ரவுண்டாக பண்ணாங்க 33,500 ரூபா. இந்த அரை சவரன் கோல்ட் ரிங்கோட ரேட்டு. கோல்டு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இப்போவே முடிஞ்சவங்க இப்போவே வாங்கலாம். ஏன்னா கோல்டு ரேட்டு ஏறிட்டே போகுமா, 1 கிராம் வந்து 10,000 வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்காங்க. இதுவே ரொம்ப அதிகம்தான். என்ன பண்ணுறது, கோல்டு மேலே இருக்கிற ஆசையே போயிடும் போல் இருக்குது. இந்த விலை விற்றா வாங்க முடியுமான்னு தெரியல. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். டேக் கேர், பாய் பாய். அப்படியே இந்த ரிங்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிஞ்சால் கமெண்ட்டும் பண்ணுங்கள். பாய்.